சார் சார் என்ன காவ்யா, நீ இங்கே வந்திருக்க? சாரி அருண் சார். அருண் சாரா? ஆமா சார். நான் இனிமே உங்களை அப்படித்தானே கூப்பிடணும்? எதனால? சந்தேகம் வந்துடுச்சு சார். உங்க அப்பாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு. நான் ஏதோ தப்பு பண்றேன்னு. இந்தாங்க என்னோட ராஜினாமா லெட்டர். ஓஹோ, அப்படியா? சந்தேகப்படுறதுக்கு இடம் கொடுக்காம வாழறது தான் சார் சந்தேகப்படாத வாழ்க்கை. சந்தேகப்பட்டுட்டா அந்த சந்தேகம் சந்தோஷத்தை கெடுத்துடும். சந்தோஷம் கேட்டா சந்தேகம் அதிகமாயிடும். எதுக்கு சார் சந்தேகம்? வேண்டாமே. யாரோட சந்தேகத்துக்கும் ஆட்படாம நான் சந்தோஷமா இருக்க போறேன். வேலை இல்லைனாலும் இவ்ளோ நாள் நான் சந்தோஷமா தானே இருந்தேன். அப்ப கூட யாரும் என்ன சந்தேகப்படல. ஏன் சந்தோஷத்தை உங்க சந்தேகத்துக்காக தொலைச்சிடக்கூடாது இல்லையா? அப்பா உன்னைய சந்தேகப்பட்டாரு? சந்தேகப்பட்டது மட்டும் இல்ல, என் சந்தோஷத்தையும் சாகடிச்சிட்டாரு. செத்தவளுக்கு எதுக்கு சார் வேலை? பிணம் பாடையில தான் இருக்கும், வேலையில இருக்க கூடாது. நீ எதுக்கு இங்க வந்த? ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வந்துட்டேன். கொடுத்துட்டேன். இனி வரமாட்டேன். வரக்கூடாதுன்னு சொன்னல, வந்ததே தப்பு. வந்தவள இனிமே எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? வந்தவளாவே இருக்கட்டும். இனிமே வராம பாத்துக்கோங்க. சார், இது உங்க பொண்ணா சார்? வரமா? வராத. வரமாட்டேன். வந்துடாத. வந்தா வந்த மாதிரி போக முடியாது. அப்படியே போனாலும் வந்ததுக்கான அடையாளமே தெரியாது. வந்தாதானே சார் தெரியும். வராமலேயே தெரிய வைக்கிறேன். நெருப்போட சூடு நெருப்புக்கு தெரியாது. சூட்டோட வெப்பம் நம்ம தோலுக்கு தெரியும். தோல் உரிச்சிடுவேன். என் தோலை உரிச்சு உங்களால செருப்பு கூட தைக்க முடியாது. அருண், இப்ப தெரிஞ்சுதா? கருப்பாடு காணாம ஓடுற கரை. நான் இதத்தான் சொன்னேன். அப்பா தப்பா ஒரு விஷயத்த பேச மாட்டார்னு. செருப்புக்கு கூட பயன்படாத தோலுன்னு அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா உனக்கு தெரியல. வாழ்க்கையை வாழறது முக்கியம் இல்லடா, அந்த வாழ்க்கையோட அனுபவம் தான் முக்கியம். கவிதாம்மா, அவனை விட நீ சின்னவதான். ஆனா உனக்கு இருக்கிற பக்குவம் அவனுக்கு இன்னும் வரல.
பேருக்கு தான் டாக்டர். ஆனா ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கான். அப்பா, வாழ்க்கையில விளையாடலாம், ஆனா வாழ்க்கையோட விளையாடக்கூடாது. சுதந்திரம் கொடுத்தீங்கன்றதுக்காக நானோ அவனோ கொடி ஏத்தக்கூடாது. வாங்கி கொடுத்த நீங்க தான் அந்த கொடியை ஏத்தணும். மரக்கண்ணு மரமா இருக்குங்கிறதுக்காக தான் கண்ணா இருந்தத மறந்துடக்கூடாது. அதுக்கு தெரியாது, அது உயிரில்லாத பொருள். ஆனா நாங்க 2 பேரும் அப்பா, உங்களோட கண்கள் கண்களுக்கு பார்வை போனாலும் பாத தவறி போகக்கூடாது இல்லப்பா. நெஞ்சுக்கூட்டோட கனல் நெஞ்சுக்குள்ளேயேதான் இருக்கும். ஆனா அந்த கனலோட வெப்பம் கண்கள்ல தெரியும்பா. இதெல்லாம் உனக்கு புரியலையேம்மா. அததான்ப்பா சொன்னேன், அது அனுபவத்தோட பாடம்னு. பள்ளிக்கூடம் கத்துத்தர முடியாத பாடம். நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நிர்மூலம் ஆயிருவோம்னு பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கை ஆனா தோத்து போயிடக்கூடாது. அதனால நானும் என் பிள்ளைகளுக்காக நான் வெறித்தனமா சைக்கிளை மிதிப்பேன். என்னோட எண்ணத்தின் வேகத்துக்கு அந்த சைக்கிள் போகாது. கால் வலிக்கும். அது அந்த சைக்கிளுக்கு தெரியாது. பல நேரங்கள்ல உங்க 2 பேரையும் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு மிதிப்பேன். தோல் வலிக்கும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. என் பாதத்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு ஆனா இஷ்டப்பட்டு அதுக்காக நஷ்டப்பட்டு நான் சுமந்த பாரம் எனக்கு தான் தெரியும். வறட்சியோட கொடுமை அது. ஆனா அது நான் வளர்க்குற உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். சுமையோட வேதனை சுமந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். சுமந்தவங்களுக்கு தெரியக்கூடாது. உங்க 2 பேருக்கும் கண்ணீர் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் நினைச்சு பார்ப்பேன், தனியா உட்கார்ந்து. என் 2 கண்ணிலையும் கண்ணீர் வரும். அழுவேன். உங்க அம்மா ஆறுதல் சொல்வா, ஜெயிச்சிடலாங்கன்னு. நம்புன, உழைச்சேன், ஜெயிச்சேன். அந்த வாழ்க்கையை தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது சரியா வருமான்னு அப்ப எனக்கு தெரியாது. அது சரியா வாழணும்னு தான்
நான் அருங்கிட்ட சொன்னேன். ஆனா எனக்கு சொல்லலையேப்பா. உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாழ்ந்துருவ. வாழ நினைச்சால் வாழலாம். வழியா இல்லை பூமியில். பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் வாழ்க்கை சாஸ்வதம். அதை நாம தான் சாதகமாக்கிக்கணும். அப்பா, சுமந்த வாழ்க்கை சுமந்தவங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு சுமக்கிறதே பெரிய சுமப்பா. அமைஞ்ச வாழ்க்கை அமைதியோட சந்தேகத்தோட வந்த. அமைஞ்சதுதான். அதை அமைச்சு கொடுக்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்பா இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? பெத்தவங்களை வளர்க்கறது பெத்தவங்களோட கடமை. வளர்த்த பெருமைய வளர்த்தவங்கிட்ட பேசக்கூடாதுமா. நீங்க 2 பேரும் சரியா வளராம போயிருந்தா வளர்த்த கஷ்டத்தை சொல்லிருப்பேன். நல்லா தானே வளர்ந்துருக்கீங்க. அருண் இனிமே புரிஞ்சுக்குவான். உங்களோட வளர்ச்சி தாண்டா எனக்கு சந்தோஷம். வெற்றியையும் தோல்வியையும் வெற்றி இடத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் என்ன வெத்தாக்கிடாதீங்க. ஆக்க மாட்டோம்பா. நாங்க உங்க சொத்து. அம்மா, நிரந்தரமான வாழ்க்கை, அதுக்கான தேடல், அந்த தேடலுக்கான பலன், அந்த பலனுக்கான உழைப்பு, இதுதாம்மா வாழ்க்கையோட சூட்சமம். நிர்வாணத்துக்கு கண்ணாடி தேவையில்லை, ஆடைதான் தேவை. ஆடைக்கு ஆடம்பரம் தேவையில்லை, உடம்ப மறைக்கிறதுக்கு மட்டும்தான் தேவை. மனசு ஒரு படகு மாதிரி, அது கட்டுத்தறி இல்லாம ஓடும். ஆனா கட்டணும். கட்டினாதான் படகும் நிற்கும், மனசும் நிற்கும். என் பாசத்தோட பஞ்சு மெத்தையில இப்ப வரைக்கும் நீங்க 2 பேரும் தொட்டில் குழந்தைங்க தான். நீங்க வளர்ந்துட்டீங்கிறதுக்காக நான் தாளாட்டாமலும் இருக்க முடியாது, தப்ப கண்டிக்காமலும் இருக்க முடியாது. முடிஞ்சதை முடிஞ்ச மாதிரியே வச்சுக்கணும், முடிச்சத முடிக்க முடியாத மாதிரி வச்சுக்கணும்.
இது நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் இல்ல. உங்க அப்பாவோட கடமை. அவ்வளவுதான். அப்பா ம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா கண்டிக்கவும் மாட்டேன். தப்பு செஞ்சா மன்னிக்கவும் மாட்டேன். கவிதா, அப்பா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு. இனி நீயும் நானும் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா இது நம்ம எதிர்காலம்.